ஆனால் வரப்பு செத்து போயிட்டு இருக்கோம். தண்ணியில் போட்டு பார்க்கலாம். தண்ணி செத்து போச்சு தான் வரக்குள்ளே. கடற்கரைக்கே நேராக போய் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தோடனே பால் காய்ச்சி குடிச்சு முடிச்சுட்டு மீனை ரெண்டாக வந்து பிரிச்சாச்சு. என் தங்கச்சிக்கு பாதி எனக்கு பாதின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு கடைக்கு போய் பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் மணிக்கு சமணம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தங்கச்சிட்டு போயிடுச்சு. தங்கச்சியில் போய் ஃப்ரெஷ் மீன் கொடுத்தோன்னே அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷான மீனை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வாங்கிட்டு அதுக்கப்புறம் குழந்தையோட விளையாடிட்டு இருந்தேன். பாருங்கள், வண்டி ஓட்டணுமா சாவி கொண்டு வந்து, அதாவது அவங்க அப்பாவோட வண்டி சாவி கொண்டு வந்து என்னோட ஹஸ்பண்ட் வண்டியில் வந்து போட்டுட்ருக்காரு. அவங்க பெரியப்பா வண்டியில் போட்டு ட்ரை பண்ணுறாரு. அவரால் போட முடியல. கடைசியாக போட்டு வண்டி இருங்க சொல்லி ஒரு இடம் வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி நான் அந்த வண்டியில் போடல, பையன் அப்பா வண்டியில் போடுறேன்னு சொல்லி வந்துட்டார் அவர். பாருங்கள், கரெக்டாக தெரியுதுங்க அவருக்கு. இதில் தான் போட்டு ஒரு பழக்கம் போல இருக்கு. கரெக்டாக போட்டார். ஆனால் என்ன குழந்தைல அதை சொருக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு சொருக்கிட்டு முடியல. அப்புறம் சாமி எனக்கு வேண்டாம்னு சொல்லி தூக்கி எங்கிட்ட போட்டு நீங்களே வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு சாமி கூட போயிட்டாரு. சாமி நெக்ஸ்ட் டைமாவது நல்லபடியாக வண்டி சாமி போட வைங்கன்னு சொல்லி வேண்டிட்டு தெரியல. ஒரே ஹாப்பியாக இருக்குது. அவர் கூட விளையாடி முடிச்சு அதுக்கு ஒரு தங்கச்சி சமைச்சிருந்தாங்க. சிக்கன் குழம்பு அப்புறம் ஆம்லேட்டு மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு தங்கச்சி கொடுத்த திங்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு.